கையெழுத்து போடு. இந்தாங்க. இப்படி ஒரு ஆல்பத்தை அனுப்பி வீணாவை மிரட்டினது கனகாவா இருக்கும்னு சந்தேகப்படுறீங்களா? என்னால அவ்வளவு உறுதியா சொல்ல முடியாது மேடம். என்னாலயும் உறுதியா சொல்ல முடியல. கனகாவால கொல்லப்பட்டவங்க எல்லாருமே கிரிமினல்ஸ். ஆனா அவ வீணாவை கொல்ல வேண்டிய அவசியம் என்ன இருக்கு? அந்த சந்தேகம் தான் எனக்கும். வீணா, மேடம், நீ பயப்படாத. உன் உயிருக்கு ஒரு ஆபத்தும் வராது. அதுக்கு நான் பொறுப்பு. ஓகே மேடம், அப்ப நாங்க கிளம்புறோம். வாங்க. அப்புறம் நாம இங்க வந்து கம்ப்ளைண்ட் கொடுத்த விஷயம் யாருக்கும் தெரிய வேண்டாம். என்னங்க, இதுக்கு கனகா காரணமா இருப்பாளான்னு கேட்டதுக்கு எதனால தெரியலன்னு பதில் சொன்னீங்க. நாம அவளதானே சந்தேகப்படுறோம். ஆமா. ஆனா எதுக்காக கனகா வீணாவை கொல்ல நினைக்கணும்னு சந்தேகமா ஒரு கேள்வி கேட்டாங்களே, அதுக்கு நாம் என்ன பதில் சொல்றது? யாருக்கிட்டையும் கனகான்னு நாமளே சொல்லிக்க வேண்டாம். அதனாலதான் மாயா கிட்ட கூட கனகாவை பத்தி நான் எதுவுமே சொல்லல. காலம், சூனிய கிழவி, தச்சன், காலிங்கன்னு என் கனவுல வந்தவங்க ஒரு சக்தியால கொல்லப்பட்டோன்னு சொன்னாங்களே தவிர அது என்ன சக்தின்னு சொல்லவே இல்லை. காலன் சாமி மாதிரி மாந்திரிகர்களையே கொன்னவ கனகா. அவளுக்குள்ள இருக்கிற சக்தி என்னங்கிறத நம்மளால கண்டுபிடிக்க முடியல. அதனால கனகான்னு நாம குறிப்பிட்டு சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை. நந்தினியா இருந்தாலும் சரி, மாயாவா இருந்தாலும் சரி, அது அவங்களே கண்டுபிடிச்சு அவளை அழிக்கட்டும். இப்போதைக்கு வீணாவை உயிராபத்தில் இருந்து காப்பாத்தணும். ஒருவேளை மாயா கனகாவை கொன்னுட்டா நாளைக்கு ஏதாவது சட்ட ரீதியான பிரச்சனை வந்துடக்கூடாது பாரு. அதிலிருந்து தப்பிக்க இந்த கம்ப்ளைண்ட் பயன்படும். ஒரு சேஃபர் சைடுக்காகத்தான் இந்த கம்ப்ளைண்ட்டையே நான் ஃபைல் பண்ணேன். போலாம், வண்டி எடுறேன். ஓகேப்பா. மாயா, காஃபி. அங்கே நில்லு. உள்ள வர்றதுக்கு முன்னாடி கதவை தட்டி அனுமதி கேட்டுட்டு வரணும்னு தெரியாதா? உங்களுக்கு காஃபி கொண்டு வந்தேன், அது கொடுக்க மறந்தாப்புல உள்ள வந்துட்டேன். என்ன மன்னிச்சிருங்க. காஃபியை வாங்கிக்கிறீங்களா? நான் உன்கிட்ட காஃபி கேட்டேனா? வீட்டு விருந்தாளிங்க எப்படி கேட்பாங்க? அவங்க மனசு அறிஞ்சு நாம தானே கொடுக்கணும். அதனாலதான் நானே கொண்டு வந்தேன். இங்க பாரு, விருந்தாளி அது இதுன்னு சொல்லிட்டு நான் கேட்காம எதையும் கொண்டு வராத. என் அனுமதி இல்லாம என் ரூம்குள்ள வரக்கூடாது, புரிஞ்சுதா? சரிங்க, இனிமே வரமாட்டேன்.
அப்ப வா. பார்த்து முட்டாள் முட்டாள். குடுக்கறப்ப கவனமா குடுக்கணும்னு தெரியாது. மன்னிச்சிருங்க, தெரியாம. ஹே விஷக்கன்னிகா, வந்ததுமே உன் வேலையை காட்ட ஆரம்பிச்சிட்டல நீ. ஏன் இடத்துக்கே வந்து ஏன் குழந்தைங்களை கஷ்டப்படுத்துவ, முட்டாள்னு நீ திட்டுவ. அத்தனையும் தெரிஞ்சுக்கிட்டு சும்மா இருப்பேன்னு நினைச்சியா? இந்த வீட்டுக்கு நீ எதை சாதிக்கணும்னு வந்திருக்கியோ அது நடக்காது, நடக்கவும் விட மாட்டேன். ஐயோ, ஒருவேளை காஃபி நல்லா இல்லையா? முகத்தை வேற சுழிச்சுக்கிறாங்களே. விஷக்கன்னிகா, நீ சாதாரணமானவ இல்ல. உன்னோட சக்தி ஏன் சக்திக்கு கொஞ்சமும் குறைஞ்சதில்லைன்னு நிரூபிச்சிட்ட. ஆனா இது உனக்கு வெறும் எச்சரிக்கை மட்டும்தான். இனி என் குழந்தைங்களை சீண்டணும்னு நினைச்ச என்னோட பதிலடி உன்னோட சக்தியை மீறி உன்னையே நேரடியா தாக்கும். என்னை எதிர்கொள்ள முடியாம தடுமாறுவ. அப்போ நான் யாருன்னு உனக்கு புரியும். மாயா, மெதுவா ஓடிக்கிட்டு இருந்த ஃபேனு எப்படி வேகமா சுத்துச்சு? உன் தலையில விழற மாதிரி விழுந்துச்சு. அப்புறம் எப்படி அங்க போய் விழுந்துச்சு? ஐயோ, தலையில விழுந்திருந்தா என்ன ஆயிருக்கும்? என்னாச்சு? என்னாச்சு? என்னாச்சு மாயா? இடி விழுற மாதிரி சத்தம் கேட்டுச்சு. அதான் என்னாச்சோ ஏதாச்சோன்னு நாங்க ஓடி வந்து பார்த்தா ஃபேனு கீழே விழுந்திருக்கு. நல்லா சுத்திட்டு இருந்த ஃபேனு திடீர்னு கீழே கழண்டு விழுந்துருச்சு. வேற ஒண்ணும் இல்ல. ஃபேன் எப்படிமா கீழே விழும்? தோ இவளாலதான். என்ன நினைச்சுக்கிட்டு உள்ள வந்தாலும் தெரியல, இப்படி ஆயிடுச்சு. என்ன துர்கா, மாயா இப்படி சொல்றா? என்ன நினைச்சுக்கிட்டு வந்த? ஐயோ மாமா, நான் என்னத்த நினைக்க போறேன்? நல்ல மனசோட தான் காஃபி கொடுக்க வந்த. ரொம்ப நல்லவதா நீ. ஏதோ கெட்ட எண்ணத்தோட தான் வந்திருக்க. இல்லனா மாயா உன்னை குத்தம் சொல்லுவாளா? என்ன மாயா எதுக்கு வந்திருக்கான்னு வேவு பார்க்க வந்திருக்கியா? இத பார்,
இனிமே மாயா அனுமதி இல்லாம நீயா கதவை திறந்துகிட்டு உள்ள வரக்கூடாது. புரிஞ்சுதா? வா. வீணா. மாமா ம். மாயா, துர்கா காஃபி கொண்டு வந்து கொடுத்ததுக்கும் ஃபேன் கழண்டு விழுந்ததுக்கும் என்ன சம்பந்தம்? சம்பந்தம் இருக்கு. இந்த ஃபேன் ஒன்னும் தானா விழல, யாரோ விழ வச்சிருக்காங்க. என்ன சொல்ற? ஃபேனை எப்படி விழ வைக்க முடியும்? யாரோ தன்னோட சக்தியை பயன்படுத்தி ஏன் தலையில இந்த ஃபேனை விழ வைக்க பார்த்திருக்காங்க. என்ன சொல்ற மாயா? யாரும் பதற வேணாம். எனக்கு இதெல்லாம் ரொம்ப ரொம்ப சாதாரணமான விஷயம். ஏன் தலைக்கு நேரா விழ வந்த ஃபேனை நொடியில அப்படி விழ வச்சுட்டேன். ஏன் சக்திக்கு முன்னாடி அந்த சக்தி தோத்துருச்சு. அப்படின்னா மாயாவுக்கு எதிரா யாரு வேலை பார்த்ததா இருக்கும்? வேற யாரா இருக்கும் அர்ஜுன் மாமா? அந்த கனகவாதா இருக்கும். ஆனா கனகா தான் இன்னும் மாயாவை சந்திக்கவே இல்லையே. கொஞ்சம் அமைதியா இருங்க. இது யாரோட வேலைன்னு இப்பவே கண்டுபிடிக்கிறேன். மாயா, என்னாச்சு? யாருன்னு கண்டுபிடிக்க முடிஞ்சதா? நான் சொன்ன மாதிரியே அது கனகா தானே? இது சாதாரண சக்தி இல்ல. துர்காவை கஷ்டப்படுத்துறதுக்காக மட்டும் இந்த ஃபேனை கீழே விழ வைக்கல. நான் வசிய மந்திரம் சொன்னதை உணர்ந்து அதுக்கு எதிராக தான் இந்த வேலையை அது பண்ணிருக்கு. மாயா, என்ன நடந்தது? ஏன் பேச மாட்டேங்கிற? உங்க வீட்ல ஒரு பாசிட்டிவான சக்தி இருக்கு. அதுதான் நான் அனுப்பின விஷக்காத்த கலைச்சு விட்டுருச்சு. என்னது? நம்ம வீட்டுல பாசிட்டிவான சக்தியா? அதுக்கெல்லாம் வாய்ப்பே இல்லையே. நான் சொன்னா நீங்க நம்பிதான் ஆகணும். இந்த வீட்ல காலடி எடுத்து வைக்கும் போதே இங்க ஒரு அதீத சக்தி இருக்கிறத நான் உணர்ந்தேன். உள்ளவா. ஆனா என்னோட செயலையே கட்டுப்படுத்துற அளவுக்கு அதுக்கு சக்தி இருக்கும்னு நான் அப்போ நினைக்கல. அப்படின்னா அந்த சக்தி தான் வேணாக்கு நாள் குறிச்சிருக்கா? அதை என்னால உடனடியா சொல்ல முடியல. ஆனா அந்த சக்தி இங்க இருக்கிற வரைக்கும் நாம செய்ய போற ஒவ்வொரு வேலையையும் அதை தடுத்து விட்டுட்டே தான் இருக்கும். அந்த சக்தியை நம்மளால கட்டுப்படுத்த முடியாதா? முடியாது. அத நான் பாத்துக்கிறேன். அதுக்காக தானே நான் இங்க வந்திருக்கேன். இந்த நொடியில இருந்து எனக்கும் அந்த சக்திக்கும் யுத்தம் ஆரம்பிச்சிருச்சு. இந்த யுத்தத்துல இறுதியா வெற்றி பெற போறது நான் தான். அப்புறம் நீங்க எனக்கு ஒரு உதவி செய்யணும். சொல்லுமா, என்ன செய்யணும்? இந்த வீட்ல எனக்கு ஒவ்வாத விஷயங்கள் நிறைய இருக்கு. அதெல்லாம் இருந்தா என்ன தொந்தரவு பண்ணிட்டே இருக்கும். அப்படி பண்ணுனா நான் வெறி ஏறி உக்கிரமாயிடுவேன். அப்புறம் மாயாங்கிற இந்த வேஷம் கலைஞ்சு மோகினிங்கிறது இங்க இருக்கிற எல்லாருக்கும் தெரிஞ்சிரும். எதிராளியும் எச்சரிக்கை ஆயிடுவான். அதனால
நான் சொல்ற விஷயத்த இந்த வீட்ல இருந்து உடனே அப்ரூவ் படுத்துங்க. சொல்லுமா, எதை எதை அப்புறப்படுத்தணும்? வில்வ இலை, ஊதுபத்தி புகை, பன்னீர், துளசி, சந்தனம், இப்படி ஆதிசக்திக்கு உகர்ந்ததா இருக்கிற வாசனை பொருட்கள் அத்தனையும் இந்த வீட்ல இருந்து உடனே அப்ரூவ் படுத்துங்க. சரிம்மா, சரி. இது மந்திர துணி. இந்த துணியால பூஜை அறையில இருக்கிற சாமி படங்களை மூடி மறைக்கணும். அதோட சாமி படம் போட்ட கேலண்டரோ இல்ல வேற போட்டோவோ எதுவா இருந்தாலும் அதை தூக்கி வீட்டுக்கு வெளியே போடுங்க. இத உடனே செய்யுங்க. இந்தாங்க. சரிம்மா, நீ சொன்ன மாதிரியே செஞ்சிடறோம். போங்க. வாங்க. ஓம் கனகதுர்க்கையே போற்றி, ஓம் கனகதுர்க்கையே போற்றி, ஓம் கனகதுர்க்கையே போற்றி, கனகதுர்க்கையே போற்றி. மாயா சொன்ன மாதிரி எல்லாத்தையும் அப்புறப்படுத்தலான்னு வந்தா இந்த குட்டி பிசாசு குறுக்க உட்காந்துட்டு இருக்கு. இவ கண்ணை மூடி மந்திரம் சொல்றத பார்த்தா இப்ப முடியற மாதிரி தெரியல. ஏதாவது பண்ணி இவளை இங்க இருந்து அனுப்புனாதான் சரியா வரும். அர்ஜுன், அமைதியா இரு. என்னங்க பண்றது? ஏ கௌரி, இங்க என்ன பண்ணிட்டு இருக்க? கனகதுர்கா தேவியை போற்றும் சக்தி வாய்ந்த அம்மன் மந்திரத்தை 108 தடவை சொல்லணும். அதுதான் சொல்லிக்கிட்டு இருக்கேன். ஏய், இப்ப எதுக்காக இந்த மந்திரத்தை எல்லாம் சொல்லிட்டு இருக்க? நான் அம்மா கிட்ட ஒரு வேண்டுதல் வச்சிருக்கேன். அது நிறைவேறணும்னு தான் விரதம் இருந்து மந்திரம் சொல்லிக்கிட்டு இருக்கேன். ஓஹோ, உனக்கெல்லாம் ஒரு வேண்டுதல், அதுக்கு ஒரு விரதமா? ஏன் எனக்கு வேண்டுதல்லாம் இருக்க கூடாதா? அதோட சும்மா எப்படி வேண்டிக்க முடியும்? வேண்டுதலோட வேண்டிக்கிட்டாதான் அம்மாவோட பார்வை நம்ம பக்கம் திரும்பும். அப்படி என்னதான் வேண்டுதல் உனக்கு? வேண்டுதலை வெளியே சொல்லக்கூடாதுன்னு சொல்லுவாங்க. பரவாயில்ல, இருந்தாலும் பெரியவங்க உங்ககிட்ட சொன்னா தப்பு இல்ல. இந்த உலகத்துல எனக்குன்னு இருக்கிற ஒரே உறவு துர்கா மட்டும்தான். ஆனா கனகா வந்ததுக்கு அப்புறம் யாரு துர்கான்னு தெரியாம தவிச்சுக்கிட்டு இருக்கேன். அதான் 2 பேர்ல யாரு என் சித்தி துர்கான்னு காட்ட சொல்லி சாமி கிட்ட வேண்டிக்கிட்டு இருக்கேன். அது மட்டும் இல்ல, இந்த விரதத்தோட சேர்த்து சாமிக்கு தூரி ஆட்டம் ஆடுறதாவும் நான் வேண்டியிருக்கேன். தூரி ஆட்டமா? எதுக்கு அது? இரு, நான் சொல்றேன். கோவில்ல திருவிழா ஆரம்பிச்சிருச்சுல, தை மாச பௌர்ணமிக்கு நோன்பு கும்பிட்டு கௌரி வயசுல உள்ள பிள்ளைங்கெல்லாம் தூரி ஆடுறது நம்ம ஊரு வழக்கம். உன்னாலதான் கௌரிக்கு விரதம் வேண்டுதல்னு இந்த கஷ்டம் எல்லாம். நீதானே கனகா? உன்னாலதானே கௌரிக்கு இந்த கஷ்டம். நான் கனகாவா? இல்ல, நான் துர்கா. நான் தான் துர்கா, நீ கனகா. இல்ல, நான் தான் துர்கா. ஐயோ, 2 பேர்ல துர்கா யாருன்னு தெரிஞ்சுக்கதான் நான் விரதம் இருந்து சாமி கும்பிட்டுக்கிட்டு இருக்கேன். இங்கேயே வந்து சண்டை போட்டுட்டு இருக்கீங்களா? அம்மா கனக துர்கா, சீக்கிரமே எனக்கு சித்தி யாருன்னு காட்டி கொடுமா. நீங்க போங்க, நான் தொடர்ந்து மந்திரம் சொல்லணும். இப்போ உனக்கு சந்தோஷமா? ஆமா, கௌரியோட வேண்டுதல் பழிச்சு
சீக்கிரமாவே நீதான் கனகான்னு தெரிஞ்சுக்கிட்டா எனக்கு சந்தோஷம்தான். அவ வேண்டுதல் பலிக்க தான் போகுது. அது மூலமா யாரு போலி யாரு நெஜம்னு தெரியதான் போகுது. என்னங்க இவ திரும்பவும் மந்திரத்தை சொல்ல ஆரம்பிச்சிட்டா? இவ எப்ப முடிப்பானே தெரியலையே. ஐயோ அக்கா, அவ முடிக்கிற வரைக்கும் நம்மளால காத்துட்டு இருக்க முடியாது. வாங்கக்கா போலாம். இல்ல அவ முடிக்கிற வரைக்கும் நாம வெயிட் பண்ணி தான் ஆகணும். இல்லன்னா கௌரிய ஏன் தொந்தரவு பண்றீங்கன்னு கேள்வி வரும். யாருக்கும் எந்த ஒரு சந்தேகமும் வராம மாயா சொன்ன மாதிரி பொருளை நாம மறைச்சு வைக்கணும். அது வரைக்கும் நாம வெயிட் பண்ணி தான் ஆகணும். என்ன எல்லாத்தையும் எடுத்துட்டீங்களா? இன்னும் இல்லம்மா. ஏன்? அது அந்த கௌரி பொண்ணு மந்திரம் சொல்லி சாமி கும்பிட்டுக்கிட்டு இருக்கா. அவ பூஜையை முடிக்கிற வரைக்கும் நாம ஒண்ணும் பண்ண முடியாது. இதெல்லாம் ஒரு காரணமா? நான் எதுக்காக இங்க வந்திருக்கேன்றத நீங்க எல்லாரும் மறந்துட்டீங்களா? நான் கேட்டதை நீங்க செஞ்சு கொடுக்கலன்னா வீணாவோட உயிரை என்னால காப்பாத்த முடியாது.